அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சன் பை மாசா. இன்றும் ஒரு புது முயற்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கிறேன். நல்ல ஒரு ரெசிபி வீடியோடு தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். மேங்கோ ஜேம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எல்லா இடங்கள்லையும் மாங்காய் சீசன் இல்லையா? இந்த மாங்காய் சீசனில் இதே மாதிரி மேங்கோ ஜேம் செய்து வைத்தோம்னு சொன்னால் நினைத்த உடனே எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஜேம் செய்வதற்காக நல்ல முற்றிய மாங்காயில் எடுத்திருக்கிறேன். பழமும் இல்லாமல் காயும் இல்லாமல் இடைப்பட்ட நிலையில் இருக்கிற மாங்காயில் 1.5 கிலோ மாங்காய் எடுத்திருக்கிறேன். இது எங்களோட தோட்டத்து மாங்காய் தான். இந்த மாங்காயோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஸ்டீனர் வைத்து ரிமூவ் பண்ணாமல் கத்தியால் இதே மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜேம் செய்கிறதுக்கு பெர்ஃபெக்டாக வரும். இப்போ சீவியது பிறகு இதில் சதையை மட்டுமே வேறாக்கிடலாம். நமக்கு இதில் விதை தேவைப்படாது. அதால் மாங்காயை ஓரங்களை இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம விதையை வேறாக்கிடலாம். விதை நமக்கு தேவைப்படாது. நீங்கள் கட் பண்ணும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம அவிச்சு எடுக்கும்போது குயிக்காக வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் அவிச்சு எடுக்கும்போது ரொம்ப நேரமாகும். அதால் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாங்காயும் கட் பண்ணிட்டேன். இதற்கு பிறகு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நம்ம எந்த போட்டலில் இந்த ஜேமை ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த போட்டலை நல்லா சுடு தண்ணியில் அலசி கழுவிட்டு நல்லா காய வைத்து துடைத்ததுக்கு பிறகு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜேம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சட்டியில் நம்ம வெட்டி வைத்திருக்கிற மாங்காய் எல்லாவற்றையுமே சேர்த்துட்டு மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். அதுவே இந்த மாங்காய்க்கு போதுமானதாக இருந்தது. இதை நல்லா அவிச்சு எடுக்கணும். நான் இந்த மாதிரி நல்லா அவிச்சு எடுத்துட்டேன். இப்போ நசித்து பார்த்தாலே மாங்காய் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ இதை ஒரு பிளெண்டர் சாரில் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டில் அரைச்சி எடுக்கணும். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்ஸ் வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு ஒரு ஸ்டீனரை வைத்து நம்ம இதில் மாங்காயோட பல்ப்பை வேறாக்கிடலாம். இப்போ ஜேம் செய்கிறதுக்கு மாங்காயோட பல்ப்பில் தும்பு சேர்ந்திருந்தால் ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்காது. அதால் ஒரு ஸ்டீனரை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி தும்புகள் எல்லாவற்றையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தும்புகள் எல்லாவற்றையுமே ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு எனக்கு இந்த மாங்காயிலிருந்து இந்தளவுக்கு பல்ப் கிடைச்சிது. இப்போ ஜேம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1.5 கிலோ மாங்காய் எடுத்ததால் 3/4 கிலோ சீனி எடுத்திருந்தேன். ஏலம் தட்டி வைத்திருந்தேன். ஒரு துண்டு பட்டை. லெமன் இல்லாததால் லெமன் ஜூஸை யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஜேமை செய்தெடுக்க போகிறேன். இந்த ஜேம் செய்கிறதுக்கு எந்த ஒரு கலரிங்குமே நான் சேர்க்க போகிறதில்ல. அதற்காக கொஞ்சமாக கேரமல் செய்து இந்த ஜேமை செய்தெடுப்பதற்காக 50 கிராம் சீனியை அடுப்பில் ஒரு சட்டி வைத்து அதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ சீனி நல்லா கருகி கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். தண்ணி சேர்த்து கலந்ததுக்கு பிறகு அது நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ இதில் மீதி இருக்கிற சீனி எல்லாவற்றையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்தெடுக்க வேண்டியதுதான். இப்போ இதுவே ஒரு நல்ல ஒரு கலரை இந்த ஜேமுக்கு கொடுக்கும். இப்போ சீனி நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு பிறகு நல்லா கொதி வரும் வரைக்கும் விட்டுருங்க. இப்போ கொதித்ததுக்கு பிறகு இதில் வாசனைக்காக எடுத்து வைத்திருக்கிற ஒரு துண்டு பட்டையும் ஏலங்காட விதைகளையுமே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ இதில் மாங்காட பல்ப்பை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ மாங்காட பல்ப்பை சேர்த்ததுக்கு பிறகு சட்டியில் அடி பிடித்திடும். அதால் நல்லா கரண்டியால் இதே மாதிரி கிண்டி விட்டுக்கொள்ளுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வைத்து நல்லா கிண்டி விட்டுக்கொள்ளுங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி கிண்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஜேம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை நானும் தேவைப்பட்டது. இப்போ நான் வீடியோவுக்காக வேண்டி குயிக்காக உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு அரை நானும் இந்த ஜேம் செய்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ கொஞ்சம் இருகல் பதம் வந்ததுக்கு பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கொள்கிறேன். ஃப்ரெஷ் லெமன் இருந்தால் நீங்கள் அதையும் பாவிச்சு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இதை ஒரு தட்டில் ஊற்றி பார்ப்போம். இந்த அளவுக்கு இந்த ஜேமோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ ஜேம் ரெடி ஆகிட்டு இன்னொரு 1 நிமிடத்திலேயே இந்த ஜேமை நம்ம இறக்கி எடுத்துடலாம். இந்த ஜேம் பிரெட் பன் நெய் சோறு எல்லாவற்றோடும் வைத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எந்தவித கலரிங்கும் சேர்க்காமல் நம்ம செய்தெடுத்ததால் குட்டீஸ்கள் கேட்கும்போது நம்ம இதை விரும்பிய மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு பிறகு நான் இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேன். இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பளிங்கு கன்சிஸ்டன்சியில் கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும்.
சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து முடிந்தால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பிழைக்காது. ஜேம் வந்து பெர்ஃபெக்டாக வாரத்தோட ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இது இருக்கும். எனக்கு வந்து இந்த மாங்காயிலிருந்து 1 கிலோ ஜேம் வந்து கிடைத்தது. இப்போ நல்லா ஆறுனதுக்கு பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இந்த ஜேம் வந்து கிடைக்கும். இப்போ நான் ஒரு ப்ரெட்டில் பூசி காட்டுறேன்னு பாருங்கள். கடையில் கிடைக்கிற மாதிரியே இந்த ஜேம் நமக்கு கிடைக்கும். நீண்ட நாளைக்கு வைத்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஜேம் ரெசிபி தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம்.